தமிழ் சினிமால டான்ஸ் மாஸ்டராக அறிமுகமான லாரன்ஸ் இப்பொழுது ஹீரோ, இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முகத்தன்மை கொண்டு விளங்குறாரு. இவர் நடிப்புல அடுத்தடுத்த படங்கள் வெளியாக காத்துட்டு இருக்கு. கடைசியாக வெளியான ஜெகதண்டா 2வது பாகத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படம் மெகா ஹிட் ஆகி வசூல்லையும் சாதனை படைத்தது. இப்பொழுது இவரோட காஞ்சனா படத்தின் 4வது பாகம் பற்றி அடிக்கடி இணையதளத்துல பேசப்பட்டு வருது. காஞ்சனா படத்தின் மூலமாகவே அனைத்து தரப்பு மக்கள் கிட்டையும் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தாரு லாரன்ஸ். காஞ்சனா முதல் பாகம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து 2வது பாகமும் மெகா ஹிட் ஆச்சு. இதைத் தொடர்ந்து 3வது பாகத்திலும் நடித்திருந்தார். அது 100 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலை பெற்றிருந்தது. இதனால காஞ்சனா 4ஆம் பாகத்துக்கான எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. இதன் பிறகு மற்ற படங்கள்ல நடித்து வந்த லாரன்ஸ் தற்பொழுது காஞ்சனா படத்தின் 4வது பாகத்தை தயாரிக்கிற பணிகள்ல தீவிரமா ஈடுபட்டிருக்காரு. காஞ்சனா 4ஆம் பாகத்தின் ஷூட்டிங் அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்த படத்துல ராகவா லாரன்ஸ்க்கு ஜோடியாக பூஜாவை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுது. கடைசியாக அவர் தமிழ்ல பீஸ்ட் படத்துல விஜய்க்கு ஜோடியாக நடிச்சிருந்தாரு. இப்பொழுது சூர்யாவோட கார்த்திக் சுப்புராஜ் இயக்கிற படத்திலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. இதைத் தொடர்ந்து காஞ்சனா 4ஆம் பாகத்திலும் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் தளபதி 69 படத்திலையும் பூஜா ஹெக்டே விஜய்க்கு ஜோடியாக நடிப்பாங்கன்னு சொல்லப்பட்டு வருது. மேலும் காஞ்சனா 4ஆம் பாகத்தில் விஜயும் ஒரு கெஸ்ட் ரோல்ல நடிக்க போறதாக சொல்லப்படுது. விஜய் தளபதி 69 படத்தோட நடிக்க இருப்பதை நிறுத்த போறதாக தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஒரு சில நடிகர்களின் படங்கள்ல கெஸ்ட் ரோல்ல என்ட்ரி கொடுக்க போறதாகவும் தெரிய வந்திருக்கு. விஜய் லாரன்ஸோட நீண்ட வருடங்களாக தொடர்ந்து நட்புல இருந்துட்டு வர்றவரு. மேலும் லாரன்ஸ் செய்யும் உதவிகளுக்கு மறைமுகமாக தன்னுடைய பங்களிப்பையும் அழிச்சிட்டு வராரு. இதனால காஞ்சனா 4ஆம் பாகத்தில் மாசான ரோல்ல என்ட்ரி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். லாரன்ஸும் விஜயும் ஒன்றாக வரும் காட்சிகள்ல அதிர்ந்து போகுங்கிறதுல சந்தேகம் இல்ல.